ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை கும்பராசி அன்பர்களுக்கு இதுவரை 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய நோய்கள், உங்களுடைய கடன்களை குறிக்கும் இடமான 6ஆம் இடத்தில் வந்து அமரப்போகிறார். எதிர்ப்புக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் உண்டு. எதற்கும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கியத்தில் கவனம் அதிகம் தேவைப்படும் நேரம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு சென்று அமர்கிறார். 6இல் குரு வந்தால் ஊரில் பகை என்பது பழமொழி. உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான குரு 6ஆம் இடத்திற்கு வரும்போது தன விரயமும் ஏற்படுமாம். பொறுமையோடும் நிதானத்தோடும் நீங்கள் செயல்பட வேண்டிய நேரம் என்று சொல்லலாம். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். மனக்குழப்பம், கடன் சுமை போன்றவை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. குரு பயிற்சிக்கு முன்னதாக குருவுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை நினைத்து விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டால் நல்லது நடக்கும். சுப கிரகமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது 2, 10, 12 இந்த 3 இடங்களை பார்க்கிறார். குருவின் பார்வைக்கு மிகப்பெரிய பலம் இருக்கிறது. அந்த இடங்கள் எல்லாம் புனிதமடைந்து அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். குடும்பஸ்தானம் எனப்படும் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்கும். பண பற்றாக்குறை அகலும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த மந்த நிலை கூட மாறிவிடும். வியாபாரம் சூடுபிடிக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு அருகில் உள்ளவர்கள் உங்களை கேட்காமலேயே உங்களுக்கு உதவி செய்வார்கள். உயர் பதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குருவின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை மூடியிருந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்துவீர்கள். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். புதிய தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு தொழிலை விரிவு செய்து கொள்வீர்கள். எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்வீர்கள். தனித்து இயங்க வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வெளியில் வந்து சுயமாக தொழில் தொடங்க ஒரு எண்ணம் தோன்றும். குருவின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் நீண்ட தூர பயணத்திற்கான வாய்ப்பு உருவாகும். புதிய வாகனம் வாங்குவதற்கான நேரமும் இதுதான். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்றாலும் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று ஆசை உள்ளவர்களுக்கு அதற்கான அழைப்புகள் வரும். உங்களுடைய சுய ஜாதகம் பலம் பெற்றிருந்தால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் நடைபெறப் போகிறது. ராகு கேதுக்களின் பயிற்சி உங்களுக்கு விரயஸ்தானத்தில் ராகுவும் 6ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். இதுவரை ஜென்மத்தில் சஞ்சரித்து வந்த ராகு விரயஸ்தானத்திற்கு வருவதால் வீடு மாற்றம், இடமாற்றம் கிடைக்கும். அதே நேரத்தில் செலவுகளை பொறுத்தவரை வரவை காட்டிலும் செலவும் அதிகரிக்கும். எந்த விஷயத்திற்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். எதிரிகளின் தொல்லை கூட அதிகரிக்கும். அதே நேரத்தில் யாருக்கேனும் நன்மை செய்தாலும் அது தீமையாகவே முடியும். கவனமாக இருந்து இந்த குரு பெயர்ச்சி காலத்தை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். இது போன்ற மற்ற ராசிகளின் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.